மோகன்கிறவன் ஒரு நகைக்கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அந்த நகைக்கடையில் அவனோட வேலை என்னவா இருந்துச்சுன்னா, தங்கத்தை உருக்கி நகைகளாக செய்கிறது தான் அவனோட வேலையாக இருந்துச்சு. இந்த நகைக்கடை யாருடையது அப்படின்னா ஜமீன்தாருடையதாக இருந்தது. அந்த ஜமீன்தார் இந்த நகைக்கடைக்கு எப்போவாவது வந்துட்டு போயிட்டுமா இருப்பார். மற்றபடி மோகனே இந்த நகைக்கடையை பார்த்துட்டு இருந்தான். வாங்கம்மா வாங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான நகை வேணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேம்மா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய நகைகள் எங்ககிட்ட இருக்குதும்மா. நீங்கள் அதை பார்த்த உடனே இது அழகாக இருக்குது, இதை நான் வாங்கிக்கிடுறேன்னு சொல்லி வாங்கிக்கிடுவீங்க. இல்லைங்க அண்ணா, என்னோட சில நகைகள் உடஞ்சி போயிடுச்சு. அந்த நகைகளை நான் என் கையில் கொண்டு வந்திருக்கிறேன். அதை மட்டும் எனக்கு நீங்கள் மாட்டி தந்துடுங்க அண்ணா. மோகன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு அந்த நகைகள் எல்லாம் வாங்கி அந்த பொண்ணுக்கு அந்த நகைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்டு அதில் ஒரு நகையை தனக்குன்னு எடுத்துக்கிட்டான். மோகன் கடைக்கு வரவங்கிட்ட இருந்து இப்படி நகைகளை திருடி வச்சுக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையில் ஆச்சு. அந்த பொண்ணு வந்து என் நகைகளை சிலதை காணலை, இங்கே தான் விட்டுட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன்னா கொஞ்சம் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ணா, என்கிட்ட நகைகளில் ஒரு நகையை காணலை, அது கடையிலே இருக்கா என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அண்ணா. என்னம்மா பேசுகிற நீ? நகைகளை காணோன்னு இங்கே வந்து நிற்கிற. நீ போகும்போது கூட உன் நகைகள் தொலைஞ்சு போயிருந்துருக்கலாம். அதுக்காக நாங்கள் பொறுப்பாக முடியுமா? போமா, போய் உன் நகைகள் எங்கன்னு ஃபஸ்ட்டு போய் தேடு. இங்கே வந்து நிற்கிறதுலாம் தப்பான விஷயங்கள், போ அப்படின்னு மோகன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அந்த பொண்ணை போக சொல்லிட்டா. அந்த பொண்ணும் போயிட்டா. நகைக்கடையிலிருந்து ஒரு நகையை நம்ம பொண்ணுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்ததும் அவன் ஞாபகம் தான் வந்தது. எதுக்குங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? பொண்ணுக்கு நகை நம்மளாக தான் சேர்க்கணும். அடுத்தவங்க வச்சிருக்க நகையிலேருந்து எடுத்து கொடுக்கறது ரொம்ப தப்புங்க. அதனால அவள் வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். தயவு செய்து நீங்கள் இந்த நகையை எடுத்துக்கிட்டே கொண்டு கொடுங்க. என்ன பேசுகிற நீ? நம்ம இருக்கிற நிலைமைக்கு நகைலாம் நம்மளால் வாங்கிக்கிடவே முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளால் வாங்க முடியலன்னா இனி வாங்கவே முடியாது. அதனால் நம்ம நிலைமையை நீ புரிஞ்சுட்டு எல்லாமே யோசித்துப்பாரு. நம்ம நிலைமை என்னன்னு எனக்கும் தெரியுங்க. அதுக்காக அடுத்தவங்க கிட்ட இருந்து எடுக்கிற நகை என்றைக்குமே அது திருட்டாதாங்க போகும். அதனால இப்படி எடுக்காதீங்க. நம்ம சேர்த்து அவளுக்காக வைக்கலாங்க அப்படின்னு சரளா மோகன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் வெளியே இருந்து பூங்கொடி வீட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருந்தா. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே அவள் உள்ள நடந்து வந்துட்டு இருந்தா. அப்போது அம்மா பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு கிட்ட வந்த பூங்கொடி, என்னம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற? உன் பொண்ணுக்கு கல்யாணம் முடியணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்கா இல்லையா? அப்பா ஏதோ அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்காக நகை சேர்த்துட்டு இருக்காரு. அதை போய் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி இப்படி ஏமா இங்கே உயிரை வாங்கிட்டு இருக்கிற? அப்புறம் இப்போ அவர் கொண்டு வர போகிற நகையில் உனக்கு எதுவும் தரப்போகிறது கிடையாது, அதை நான் தான் போட போகிறேன். அதனால் எனக்கு ஓகே தான். அடுத்த நாள் காலையில் அவன் கடையில் இருக்கும்போது நகைக்கடையோட ஓனரான அந்த ஜமீன்தார் வந்து அவருக்கு சில நகைகள் செய்கிறதா பேசிகிட்டு இருந்தார். வாங்க ஜமீன்தார் ஐயா, வாங்க வாங்க, கடைக்கு வந்து எத்தனை நாள் ஆயிடுச்சு, ஏன் இப்படி வராமலே இருக்கிறீங்க? மோகன், நாளைக்கு எனக்கு ஒரு நகை தேவைப்படுது, அதுக்கு தேவையான தங்க கட்டிகளை நாளைக்கு கொண்டு வந்து தாரேன், நீ அதை உருக்கி நான் ஆசைப்பட்டு கேட்குற அந்த நகையை நீ எனக்கு செஞ்சு தந்துடு அப்படின்னு மோகன்கிட்ட பேசிக்கிட்டு கடையை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டாரு ஜமீன்தார். ஜமீன்தாரை தூரத்தில் வரும்போதே பார்த்துட்டு இருந்த அந்த கடைக்கு வந்த பொண்ணு ஜமீன்தார்கிட்ட நடந்ததை சொல்லணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தா. ஜமீன்தார் ஐயா, நான் உங்கள் கடைக்கு ஒரு நகையை உடஞ்சி போனதை சரி பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போ போகும்போது அங்கே இருந்த ஒரு அண்ணன் அதுலேருந்து 3 நகையில் 2 நகையை தான் என் கையில் தந்தாங்க, இன்னும் ஒன்றை தரவே இல்லை. ஆனால் அவர் கடையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஐயா. என்ன சொல்கிற? அந்த நகை கடையில் இருக்கிறது மோகன் தானே? அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை. முதல்ல நீ அந்த நகை கடைக்கு போய் நகை கொடுத்தியா இல்லைன்னா கொடுக்காம விட்டுட்டியா? சரிம்மா, நான் மோகன்கிட்ட இதை பற்றி என்ன ஆச்சுன்னு கேட்டு சொல்லுறேன். வீட்டுக்கு போயிட்டு ஜமீன்தார் அந்த பொண்ணு சொன்ன அந்த நகையை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தார். மோகன் எடுத்திருப்பானா இல்லைன்னா என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவர் ஒரு ஐடியா பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு, மோகன் இவ்வளோ நாளும் நம்ம கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான், அதனால இவன் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான், அந்த பொண்ணு தான் ஏதாவது பண்ணியிருக்கணும். இது மூலமாக மோகன் பற்றியும் தெரிஞ்சிடும், அந்த பொண்ணு பற்றியும் தெரிஞ்சிடும். அடுத்த நாள் காலையில் ஆச்சு. மோகன், இங்கே இருக்கிற நகைக்கட்டிகள்லாம் வச்சு எனக்கு அழகான ஒரு செயின் செஞ்சுத்தா, அந்த செயின் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரி செஞ்சுத்தா
யாருமே அந்த மாதிரியான செயின்லையும் அந்த எடையிலையும் இது வரைக்கும் போட்டிருக்கவே கூடாது. அந்த மாதிரி பண்ணித்தான் ஐயா நீங்கள் கேட்ட மாதிரியே அந்த செயினை ரொம்பவே அழகாக உங்களுக்காக செஞ்சு தரேன் ஐயா. ஜமீன்தார்கிட்ட செயினை செஞ்சு தரேன்னு அவன் சொல்லியிருந்தாலும் அவனோட மனசுக்குள்ள தன் மகளுக்காக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது. அவன் யோசித்துட்டே இருந்தான் என்ன செய்யலான்னு. அப்போதான் அவனுக்கு அவன் மக கேட்ட வளையல் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்படியே அந்த தங்க கட்டிகளை எடுத்து வைக்கும்போது தனக்குன்னு ஒன்று எடுத்துக்கிட்டான். அன்னைக்கு மோகன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தான். அப்போ பூங்கொடியை தேடிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தான். அவனோட மனசுக்குள்ள பூங்கொடிக்காக செய்ய போகிற வளையலை பற்றி அவகிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அம்மாடி பூங்கொடி, இன்னைக்கு ஜமீன்தார் கொஞ்சம் தங்க கட்டிகளை கொண்டு வந்து அவருக்காக ஒரு செயின் செய்ய சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அதை பார்க்கும்போது நீ கேட்ட வளையல் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உனக்காக அதில் ஒரு வளையல் செய்யலான்னு இருக்கிறேம்மா. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அதை அவங்களுக்காக செய்ய சொல்லி உங்ககிட்ட தந்திருக்காங்க. அதை கொண்டு நம்ம மகளுக்கான வளையல் செய்ய போகிறேன்னு சொல்லி ஆசைப்படுறீங்களே, இது தப்பாக தெரியலையா உங்களுக்கு? அந்த செயினை செஞ்சவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களோட பிள்ளைங்களுக்காக ஆசையாக செஞ்சுருப்பாங்க. அதை கடைக்கு வந்த இடத்துல எடுத்துட்டேன்னு சொல்கிறது ரொம்ப தப்புங்க. இப்படி பண்ணாதீங்க. இப்படி நீங்கள் பண்ணுறது வெளியே தெரிஞ்சால் உங்கள் பேரே கெட்டு போயிருங்க. இது மாதிரி காரியங்களை விட்டுருங்க. அடுத்த நாள் காலையில் ஜமீன்தார் எப்பவும் போல் கடைக்கு வந்து செஞ்ச நகையை எங்கன்னு கேட்கறதுக்காக வந்திருந்தார். மோகன், உன்கிட்ட தங்க கட்டிகளை கொடுத்து செயின் செய்ய சொன்னனே செஞ்சிட்டியா? அதை வாங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி கடைக்கே வந்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு வா, அதை பார்ப்போம். ஆமாம் ஐயா, நீங்கள் செய்ய சொன்ன மாதிரியே அந்த செயினை சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டேன் ஐயா. ஐயா, அந்த செயினை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த செயின் ரொம்ப அழகாக வந்திருக்குது. பாருங்க ஐயா, அந்த செயின் இது தான், நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க ஐயா. இல்லை மோகன், நான் கொடுத்த தங்க கட்டியோட எடைக்கு இது இணையாக இல்லை. கொஞ்சம் கழிஞ்சாலும் பரவாயில்ல, இது அதிகமாக கழிஞ்ச மாதிரி காட்டுது. அதனால் கண்டிப்பாக இந்த நகையில் பாதியை நீ எடுத்துட்ட. இதனால் நான் கண்டிப்பாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். மோகன் நகைக்கடையில் நடந்த எல்லா விஷயத்தையும் சரளா கிட்டையும் பூங்கொடி கிட்டையும் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க வீட்டுக்குள்ளே போலீஸ் உள்ளே வந்தாங்க. மோகன், நீ நகைக்கடையிலேருந்து நகையை திருடிட்டான்னு சொல்லி ஜமீன்தார் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நீ ஏதாவது சொல்லணுன்னா இப்போவே சொல்லிடு. இல்லைன்னா நீ நகையை திருடிட்ட அப்படின்னு சொல்லி நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன். ஆமாம் சார், என்னை மன்னிச்சிருங்க. என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக நகை சேர்க்கணுங்கிறதுக்காகவே அவர் கடையில் இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நகையை திருடிட்டு தான் இருந்தேன். என்னை மன்னிச்சிருங்க சார். இனிமேல் நான் இப்படி திருட மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க சார். என் அப்பா என் மேலே உள்ள பாசத்தில் தான் இந்த நகைகளை திருடி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் எனக்காகங்கும்போது எனக்கும் அது தப்பாக தெரியலை. மன்னிச்சிருங்க சார். இனிமேல் எங்கள் அப்பா இதே மாதிரி நகையை அங்கேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அப்படி பூங்கொடி பேசிகிட்டு இருக்கும்போதே ஜமீன்தார் அவங்க வீட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருந்தார். போலீஸார், நீங்கள் மோகனை விட்டுருங்க. அவன் மேலே தப்பு இருக்காங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போலியான தங்க கட்டிகளை அவன்கிட்ட கொடுத்தேன். அதனால் நான் அவனை நல்லவனாக ஆக்கணும்னு முயற்சி பண்ணினேன். இப்போது அவன் திருந்திட்டான். அது எனக்கு போதும். மோகன், இனிமேல் இப்படிப்பட்ட திருட்டுத்தனமான காரியங்களை நீ பண்ணாத. ஜமீன்தார் உன் மேலே அதிகமான பாசம் வச்சுருக்காரு. அவர் உன் பொண்ணோட நகை தேவைகளுக்காக உதவுவார். நீ எதுக்கும் கவலைப்படாமல் உண்மையாக அவரோட கடையில் வேலை பாரு. மன்னிச்சிருங்க ஜமீன்தார் ஐயா. இனிமேல் இப்படிப்பட்ட திருட்டுத்தனமான காரியத்தை நான் பண்ணவே மாட்டேன். என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் நீங்கள் இவ்வளோ பாசம் வச்சுருக்கும்போது நான் இப்படி திருடினது தப்பு தான் ஜமீன்தார் ஐயா. என்னை மன்னிச்சிருங்க ஐயா. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். ஜமீன்தார் ஐயா, எங்கள் அப்பா பண்ணதுக்கு நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டுறேன். என் மேலும் தப்பு இருக்குது. என் அப்பா ஒவ்வொரு டைமும் நகை கொண்டு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் அப்பா கொண்டு வரும்போது நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன். இனிமேல் அப்பா கொண்டு வர மாட்டாங்க.